இஸ்லாமியர்கள் பொது இடத்தில் தொழுகை நடத்தினார். அவர்களுடைய பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் பறிமுதல் செய்யப்படும், ரத்து செய்யப்படும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் யூபியோடைய சிஎம் அறிவிச்சாரு. இந்த காணொளிகளை பாருங்க. ராமநவமிக்கு ஆன்மீக ஊர்வலம் போறோம் அப்படிங்கிற பேர்ல ஆயுதத்தை கையில ஏந்தி காவி கொடியோட மாஸ்க் மேல ஏறி நின்னு முஸ்லிம்க்கு எதிராக கோஷங்கள் எழுப்புறாங்க. இதுதான் நீங்க ராமநவமி செலிப்ரேட் பண்ற லட்சணமா? இந்த இந்துத்துவ தீவிரவாதிகள் மீது யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதா? இவங்க வீட்டு மேல எல்லாம் புல்டோசர் பாயாதா? உங்க லாஜிக்கே ரொம்ப கேவலமா இருக்கேடா. ராமன் யாரு கொன்னாரு? ராவணனை கொன்னாரு. ராவணன் யாரு? ஒரு பார்ப்பனர், ஒரு தீவிர சிவபக்தர். அப்ப நியாயமா இன்னைக்கு ராம பக்தர்கள் யார டார்கெட் பண்ணோம்? பார்ப்பனர்களை தானே டார்கெட் பண்ணோம். அதை விட்டுட்டு அப்பாவி முஸ்லிம்ஸ ஏன்டா டார்கெட் பண்றீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுதான் பாஜகவின் இரட்டை நிலைப்பாடு. இன்னைக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்தியாவில் ஒவ்வொரு நாளை கடத்துவது எந்த அளவுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படிங்கறத இந்த வெறி பிடிச்ச கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும்.